ஒருவேளை அரசியலிருந்து ஓய்வு பெற்றுட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஒரு ஐடியா இருக்கா? அரசியலில் ஓய்வு பெற்றங்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் உழைச்சி கழிக்கல, அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ணலை. ஓகே, என்ன சொல்கிறது, இது பிறவி பயன், வாழ்நாள் கடமை அப்படின்னு நினச்சி இதை செய்யணும். இதை விட்டு நமக்கு அப்படி ஒரு உலகத்தை கற்பனை பண்ண முடியல, அப்படி என்ன பண்ணுவேன்னு தெரில. அதனால் அது இல்லாமல் ஒரு இல்லை இங்கே வந்து விவசாயம் பண்ணிட்டு நம்ம ஊர்லேயே இருக்கணுன்ற ஒரு ஏதாவது ஒரு அப்படி கற்பனை எனக்கு இல்லை, கற்பனை கூட இல்லை எனக்கு இல்லை, கற்பனையோ ஒரு கனவு கூட எனக்கு இல்லை. அரசியலை தவிர்த்து என்னால் எதுவுமே யோசிக்க முடியலன்ற அந்த அந்த அவ்வளோ ஒரு தீவிரமான ஒரு அரசியல் ஒன்றும் இல்லை. லட்சக்கணக்கான மக்கள் சாகிறப்ப நம்ம அதை தடுக்க முடியாமல் நாமளும் அதை வேடிக்கை பார்த்துட்டு நின்ட்டோமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி தான். அந்த குற்ற உணர்ச்சி மட்டும்தான் இந்த இடத்துல கொண்டாந்து எடுத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த குற்ற உணர்ச்சி வந்து எப்பயும் போகாது. ஏன்னா நிறைய அரசியல்வாதிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விவசாயம் பண்ணுவாங்க, வேற ஏதாவது ஒரு காளை மாடுகள் வளர்ப்பாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு படிப்பாங்க. இல்லை நீங்கள் சொல்கிற அது நம்ம கட்சிக்கு பொருந்தாது, நம்ம கட்சி வேற மாதிரி தானே, அதனால் அது நமக்கு பொருந்தாது. அப்போது அரசியல்ன்றது உங்களோட வாழ்நாள் அரசியல்னு சொல்கிறத விட இனத்துக்கான கடமை. இனம் அழிஞ்சு போச்சு, அந்த அழிவுக்கு வந்து நீதி கிடைக்கல, அது நீதி நோக்கிய பயணம் பாய்ச்சல். அதில் வந்து வாழ்நாள் முழுமைக்கும் போராடுவோம். அந்த நிலத்தில் தலைவர் போராடி கடைசி வரைக்கும் நின்னது போல் இந்த நிலத்தில் அவர் பிள்ளைகள் இன்னும் அப்படிங்கிற அந்த வரலாறாவது வரட்டும்.